எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பார்க்க வரும்போது என் மனசில் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும்னு. பட் என்னென்னா கொஞ்சம் ரொமான்ஸு, கொஞ்சம் டான்ஸு, பாட்டு அதெல்லாம் இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது. பட் அதெல்லாம் எல்லாமே வேறு லெவலில் ஒரு படம். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அப்படி பிகினிங் வரும்போது என்ன சண்முகம் இப்படி சாஃப்டாக வந்துட்டு இருக்காரு, நம்ம ஆளை காணுமே, அந்த பர்சனாலிட்டி எங்கே அப்படின்னு சொல்லும்போது வந்தார் பாருங்க. அந்த ஒரு ஃபைட்டோட அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே நம்ம கேப்டன் நம்ம விஜய் அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல், இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் இமோஷ்னலாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்கார் சண்முக பாண்டியன். அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் விஜயை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். ஆக்ஷன் எல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அது வேறு, அந்த ஃபைட்டில் அந்த மியூசிக் வேறு இளையராஜா போட்ட உடனே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரமாதமாக இருக்குது. எல்லாருமா சேர்ந்து தியேட்டரில் போய் பாருங்கள், எகெயின் அண்ட் அகெயின். அதாவது ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி பார்க்குற அளவுக்கு தான் அந்த பண்ணியிருக்காங்க. அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கேமராவாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, இதில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு நடிகர்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, மறுபடியும் இன்னொரு ஃபேன்ஸ் அசோசியேஷனுக்குள்ள எல்லாமே தெரியுது. ஸோ ஐ விஷ் சண்முகம் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப 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 நல்ல ஒரு ஃப்யூச்சர் அவருக்கு இருக்கணும், இருக்கும். நம்மளாலேயும் உங்களாலேயும் அது உருவாகணும். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், படத்தை பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்.